நீங்க வழக்கமா வந்து பாஜக ஏதாவது விமர்சனங்கள் அந்த மாதிரி வரும்போது அதிமுக வந்து நீங்க சொல்லுவீங்க இவங்க வந்து சரியா எதிர்கொள்ளல அப்படின்னு. இந்த விஷயத்துல நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஜெயக்குமார் பேசியிருக்காரு, ஆர்பி உதயகுமார் பேசியிருக்காரு, சசிகலா கூட பேசியிருக்காங்க. அதாவது முதல்ல அண்ணாமலை பேசினார் 2 நாட்களுக்கு முன்பாக. அவர் பேசின உடனே நான் என்னோட பதிவில் எடுத்து பாருங்க, நான் அதை ஆட்சேபித்து பதிவு போட்டேன். அடுத்த நாள் காலையில சசிகலா பேசினாங்க. ஆமா. அப்புறம் உதயகுமார் பேசியிருப்பாரு, ஜெயக்குமார் பேசியிருப்பார். ஆனா மீண்டும் திருமதி தமிழிசை அவர்கள் பேசினதுக்கோ, மீண்டும் நேற்று அண்ணாமலை அவர்கள் பேசினதுக்கோ, நான் வந்து ஜெயலலிதா அம்மா வந்து அவரு கரண் தாப்பரோட ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாங்க. அதை நான் இப்ப பதிவிட்டு இருப்பேன் என்னோட இதுல, என்னோட எக்ஸ் வலைதளத்துல பாத்தீங்கன்னா அந்த வீடியோவை நான் எடுத்து போட்டு இதை பார்த்தாவது திருநங்க அண்ணாமலைன்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். அப்ப ஆனா நேற்றிலிருந்து இருந்து எடப்பாடி பழனிசாமியும் அவரை சார்ந்தவர்களோ இதுக்கு எதுவுமே பேசல. ஏன்னா மீண்டும் மத்தியில பாஜக ஆட்சிக்கு வந்துருமோ அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பயப்படுறாருன்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் சின்ன விஷயம், இதை ஏங்க போய் பெருசு பண்ணிட்டு இருக்கிறீங்க, இதை அப்படியே இக்னோர் பண்ணிடுங்க என்று அவரை சுற்றி இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள்ட்ட இதை பத்தி நம்ம ஒண்ணும் கருத்து தெரிவிக்க வேண்டாம்னு சொல்றாரு. அவர் நினைப்பது அரசியல் என்பது தொகுதிக்கு எவ்வளவு ரூபாய்னு பிரிச்சு கொடுக்கணும், பூத்துக்கு எவ்வளவுன்னு பிரிச்சு கொடுக்கணும், பொதுக்குழு உறுப்பினர்களை நல்லா கவனிச்சு வச்சுக்கணும், சட்டமன்ற உறுப்பினர்களை தன் பக்கம் வந்து வச்சுக்கணும், இதுதான் அரசியல் என்று அவர் நினைக்கிறார். ஆனா பாஜக செய்கிற அரசியல் என்பது நேரேட்டிவ் பாலிடிக்ஸ், அதாவது அந்த ஒரு சித்தாந்த அரசியல், இந்துத்துவ சித்தாந்தத்தை தமிழக மண்ணில் அந்த விஷ விதைகளை தூவுகிறார்கள், விதைக்கிறார்கள். அவர்கள் எதிர்காலத்துல விதைத்து அறுவடை செய்வதற்கு உண்டான களத்தை இப்பொழுது அவர்கள் தயார் செய்கிறார்கள். இந்துத்துவன்றது ஒரு வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க? இல்ல, அவர்கள் வந்து RSS சித்தாந்தங்களை தமிழகத்துல கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சியை, அதாவது அவங்க ஏன் இந்துத்துவான்னு பேசுறாங்கன்னா, திராவிடத்துக்கும் இந்துத்துவாவுக்கும் எதிரான களமாக தமிழக அரசியல் களத்தை அவர்கள் தயார் செய்ய நினைக்கிறார்கள். திமுகவும் இதுக்கு துணை போகுது. திமுக என்ன நினைக்கிறாங்க, திராவிடத்தினுடைய ஒற்றை பிரதிநிதிகளாக திமுக, அதற்கு மாற்றாக இந்துத்துவா, அதனுடைய பிரதிநிதிகளாக பாரதிய ஜனதா கட்சி. அப்ப அண்ணா திமுக இதற்கு எதிர்வினை ஆட்டாம அமைதியா இருந்தா நம்மளுக்கு உண்டான ஸ்பேஸ் எங்க? நமக்கு உண்டான ஸ்பேஸ் எங்க? அரசியல் கருத்துல காணாம போயிட மாட்டோமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியா அதுக்கு வந்து விமர்சனம் பண்ணிருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இதற்கு பதில் அளிச்சிருக்கணும். எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அதிமுகவில் இருந்தோ கடுமையான பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு நிலைப்பாடுகளை அவர்கள் எடுத்தாக வேண்டும். அதே போல கடுமையான திமுக எதிர்ப்பு நிலைகளை எடுத்தாக வேண்டும். இந்த இரண்டுக்கும் மாற்றாக எப்படி ஜெயலலிதா அம்மா 2014 மோடியா லேடியா என்று எதிர்த்து களம் கண்டு வென்றார், 2016 பிஜேபி கூட்டணி திமுக கூட்டணி இரண்டையும் எதிர்த்து வெற்றி பெற்றாரோ, அந்த வழியில் அதிமுக பயணித்தால் மட்டுமே வலிமையான கட்சியாக 2026 மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்கும். அதை தவிர்த்து எல்லாத்துக்கும் அமைதியாகவே இருக்கிற பொழுது தமிழகத்தினுடைய அரசியல் களத்தை இந்துத்துவாவுக்கும் திராவிடத்துக்கும் ஆனதாக, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஆனதாக உருவகப்படுத்த அவர்கள் நினைக்கிறாங்க. இன்னும் பாருங்க, வாக்குப்பதிவுகள் வருகிற 4ஆம் தேதி இருக்குது. இடையில ஒரு மாசம் இந்த அண்ணாமலை காணாம போயிருந்தாரு. திடீர்னு வந்து இப்ப அந்த களத்தை அவர் தயார் செய்கிறார். சரி, எங்கேயோ போகட்டும், விடுங்க. அவர் வந்து 2026 நோக்கி அண்ணாமலை முதலமைச்சர், பாஜக ஆளுகிற கட்சி என்பதற்கு களத்தை அவர்கள் தயார் செய்கிறார்கள். அன்றைய முதலமைச்சர் வேட்பாளருக்கு, பாஜகவுடைய முதலமைச்சர் வேட்பாளருக்கு போட்டியாளராக தமிழிசையும் களத்துல இறங்குறாங்க. எதன் அடிப்படையில அண்ணாமலை அவருக்கும் தமிழிசை இவங்க 2 பேருக்கும் இடையிலான அந்த யுத்தம் தான் இப்ப ஜெயலலிதா குறித்து பேசுறாங்க. இப்ப முதல்வர் வேட்பாளர் போட்டி கூட சொல்றீங்க, எதன் அடிப்படையில சொல்றீங்க? அதாவது அண்ணாமலை எப்பவுமே போய் பேசுறவர், எப்பவுமே இர்ரெலவெண்டா பேசுறவர், சம்பந்தம் இல்லாத லாஜிக்கா பேசக்கூடியவர். ஆனா தமிழிசை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் வந்து பேச மாட்டாங்க.
ஓரளவுக்கு சரியான தரவுகளோட தான் அவர்கள் வந்து பேசுவாங்க. இப்ப அவர்கள் என்னன்னா கவர்னர் பதவியெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க. இந்த தேர்தலுடைய முடிவுகள் எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியல. அப்ப தமிழ்நாட்டு அரசு ரெண்டாவது அவங்களுக்குள்ள மனசுல ஒரு ஏக்கம், அவங்க தமிழிசை அவர்களுக்குள்ள இதுவரைக்கும் அவர்கள் எந்த தேர்தலையும் வெற்றி பெற்றதே இல்லை. அப்ப ஏதேனும் ஒரு தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். அடுத்து மீண்டும் கள அரசியலுக்குள்ள அவர்கள் பயணிக்க வேண்டும் என்று விரும்புறாங்க. அப்படி விரும்பலாம், அதுல வந்து தப்பில்லை. அதுல அண்ணாமலை அவர்கள் தமிழிசை அவர்கள் பாஜகவினுடைய தலைவராக தமிழகத்தில் இருந்த காலத்துக்கும் அண்ணாமலை காலத்துக்கும் அண்ணாமலை உருட்டுறாரு இல்லையா, நாங்க வளர்ந்துட்டோம் வளர்ந்துட்டோம் வளர்ந்துட்டோம்னு. ஒருவேளை இப்படி எல்லாம் உருட்டுனா தான் வளர்ந்துட்டதாக ஏற்றுக்கொள்வார்கள் போல இருக்கு, நம்மளும் அப்படி உருட்டுவோம் என்கிற அந்த பாணியை அவர்கள் வந்து கையில் எடுத்திருக்கிறாங்க. அதை உருட்டு நீங்க எப்படி சொல்றீங்க? அவங்க வந்து நாங்க இவ்வளவு சதவீதம் பொய்க்கு பேரு உருட்டுன்னு சொல்லுவாங்க. பொய்க்கு பேரு உருட்டு. நீங்க ஒண்ணு இல்லைங்க, அண்ணாமலைய 20 லட்சம் கையெழுத்து இந்த தேதியில இந்த இடத்துல வாங்கி இந்த இடத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க, ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க பாக்கலாம். எல்லா கட்சிக்காரங்களும் கூப்பிட்டு என்கிட்ட கேட்டாங்க, ஆனா என்னென்ன இவர் இப்படி எல்லாம் பேசுறாரு, எங்கேயாவது அந்த மாதிரி நடந்ததா? நாங்கெல்லாம் 52 வருஷமா இந்த கட்சியில் இருக்கோம், அப்படி நடந்ததாக சம்பவமே தெரியலையே. உடனே நான் எல்லா பத்திரிகையாளருக்கும் தொலைபேசியில கூப்பிட்டு கேட்டேன், ஏங்க என் கட்சியில யாருக்குமே தெரியலதான் ரகசியமா நடந்ததா அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, அவர் சும்மா பொய் சொல்றாரு, அவர் அந்த 20,000 புத்தகம் படிச்ச மாதிரிதான் இதை நீங்க எடுத்துக்கணும், அதைத்தான் நான் உருட்டுன்னு சொல்லி சொல்றேன். இல்ல, அதாவது இல்லாத ஒரு விஷயத்தை இட்டுக்கட்டி பேசுகிறது தான் நம்மள செய்யறோம்.